ரொம்ப நாளா இந்த வைரல் பாஸ்தாவ ட்ரை பண்ணணும்னு இருந்தேன். ஃபைனலி ட்ரை பண்ணிட்டேங்க. ரொம்ப க்ரீமி அண்ட் யம்மியா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதில ஒரு 4 வெங்காயம் பொடிசா நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 2 தக்காளி நல்லா பொடிசா நறுக்கி போட்டுட்டு, அதிலேயே பாஸ்தா ஃபுல் பாக்கெட்டும் நான் போட்டுட்டேன். தண்ணி ஊத்தி நல்லா வந்து சிம்ல 15 மினிட்ஸ் வந்து வேக வச்சுட்டேன். தண்ணி கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து அந்த சாஸ் ரெடி பண்ணிடலாம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, இந்த சாஸு பன்னீர்ல தான் செய்ய போறோம். அண்ட் ஃபுல் பிளாக் ஆஃப் பன்னீர் எடுத்துக்கிட்டேன். இத நல்லா கியூப்ஸா கட் பண்ணி போட்டுட்டேன். இதிலேயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன். ஸோ பூண்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்கு. அண்ட் சீஸ் வந்து ஒரு 3 to 4 ஸ்லைஸ் போட்டிருக்கேன். அண்ட் கேஷ்யூ போட்டிருக்கேன். அண்ட் வந்து இந்த ரெட் சில்லிஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு சீஸ் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கூடவே நெறைய பால் விட்டு, அத நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. சால்ட் போட மறந்துறாதீங்க. இது நல்லா வெந்த பிறகு இந்த சாஸ இதில ஊத்தி கலருங்க. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணியா தெரியுது. பட் ஆக்சுவலி கொஞ்சம் நேரத்தில வந்து திக்கன் ஆயிடும். இது கூடவே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இதெல்லாம் டாப்பிங்ஸ் போட்டுட்டு, சால்ட் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. நமக்கு அந்த க்ரீமியான பாஸ்தா ரெடி ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா, யூசுவலி நான் வந்து பாஸ்தா அண்ட் மேகி எல்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி செய்ய மாட்டேன். சின்ஸ் இட்ஸ் அ புரோட்டீன் ரிச் பாஸ்தான்றதுனால செஞ்சுருக்கேன். அண்ட் உண்மையாவே சொல்லப்போனா ரொம்பவே க்ரீமியா இருந்துச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல. நீங்களும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.